Hi dear, இன்னைக்கு exercise 1.1ல நமக்கு sums பார்க்கலாம். First 3 sums பார்க்கலாம். Okay, write the following in the rooster form. Okay, so இப்போ நமக்கு இது set builder formல கொடுத்திருக்காங்க. Some conditions, rules எல்லாம் கொடுத்தா அது பேர் என்னது set builder form. Rooster formனா டைரக்டா அந்த செட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அது போல தான் கேட்டிருக்காங்க. ரூல்ஸை கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம டைரக்டா அந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரைட் த ஃபாலோயிங் இன் ரூஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நேம் கொடுத்துடலாம். இந்த செட்க்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? செட் ஏ equals to என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? x belongs to n என்னது natural numbers. ஓகே, x belongs to natural numbers. செட் a குள்ள x ன்ற வேல்யூ இருக்கு. அந்த x is belongs to n such that இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த x எல்லாம் ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் should be less than 121. ஓகேவா? இந்த உள்ள செட் a குள்ள இருக்க x எல்லாம் ஸ்கொயர் பண்ணி பார்த்தா it should be less than 121 இருக்கும். ஓகே, and x is a prime. x is a prime நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து x is a prime number சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் x வேல்யூ இந்த x ஸ்கொயர் less than 121 அந்த கண்டிஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? இட் ஷுட் பி லெஸ் தென் 121 கொடுத்துருக்காங்களே. ஸோ எக்ஸோட என்னென்ன வேல்யூ வந்து லெஸ் தென் 121 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ஸ்லேருந்து எதெல்லாம் ப்ரைம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அதுதான் செட் ஏல இருக்கிறது. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 121. இது ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 121 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் அது போல். ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டதால 1 2 3 4 போடலாம். எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிட்டே பார்த்தா 121 கம்மியாக வர வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் தான் வந்து எக்ஸோட வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் இந்த சைட் போயிடுச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு square root of 121. Square root of 121 என்னது? plus or minus 11 போடுவோம். 121 11 ஸ்கொயர். இங்க வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிக்கிறதால நெகட்டிவ் நம்பரை விட்டுட்டு வெறும் 11 மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 11 இருக்கணும். ஓகே, எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 11. ஸோ வாட் ஆர் த லெஸ் தென் 11 நம்பர்ஸ் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஸ் தென் 11 சொல்லியிருக்கிறதால 11 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்க பாசிபிள் நம்பர்ஸ். அதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? எக்ஸ் ஷுட் பி அ ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் எது? இதில் 2 is a prime number, 3 is a prime number, 5 is a prime number, 7 is the prime number. Remaining இது 1 is a unique number, 4 is a composite number, 6 8 9 10 எல்லாமே composite number. ஸோ அப்போ ஏவோட செட்குள்ள என்னென்ன இதெல்லாம் இருக்கு? ஸோ எக்ஸ் ஷுட் பி எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 3 5 7 ஆர் பாசிபிள். therefore set A is equals to 2 3 5 7. அவ்வளோதான். இதுதான் இதோட ரூஸ்டர் ஃபார்ம். ஓகே, இந்த ரூஸ்டர் ஃபார்மோட செட் பில்டர் ஃபார்ம் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 121 இருக்கும். அட் த சேம் டைம் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். அவ்வளோதான். கிளியர்? நெக்ஸ்ட், the set of all positive roots of the equation கேட்டிருக்காங்க. ரூட்ஸ்னா nothing but your solution, right? இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ யூஸ்வலாக இப்படி ஃபேக்டர் ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x minus 1 equals to 0, x plus 1 equals to 0 தனித்தனியாக எழுதிக்கலாம். x square minus 1 equals to 0. யூஸ்வலாக நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்படி தானே கண்டுபிடிப்போம். ரூட்ஸ் இஸ் நத்திங் பட் சொல்யூஷன். சொல்யூஷன் என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் போட்டால் இட் பிகம் 0 ஆகிடும். அதனால தான் x minus 1 equals to 0ன்றதை போடுறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. x minus 1 equals to 0னா இந்த minus 1 அந்த சைட் போச்சுன்னா x equals to 1. இங்கே x equals to minus 1. இங்கே x square equals to 1. So x equals to square root of 1. Square root of 1 1 தான். So x equals to plus or minus 1. Okay. என்னென்னலாம் x value கிடைச்சிருக்கு, ரூட்ஸ்க்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு?
1 கிடைச்சிருக்கு, -1 கிடைச்சிருக்கு, இங்கே ஒரு திருப்பி ஒரு +1 -1. எப்பவுமே வந்து செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1 இந்த 2 +1 ஓகே, இந்த 2 1க்கு ஒரு 1 எடுத்துக்கலாம், இந்த 2 -1க்கு ஒரு -1 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து நெகட்டிவ் ரூட். ஓகேவா? அப்போது நம்ம செட்டுக்குள்ளே ஒரே ஒரு பாசிட்டிவ் ரூட் தான் இருக்குது. ஸோ இந்த செட்டுக்கு ஏன்னு கொடுத்தோன்னா a = 1. ஓகே, 1 is the only positive root of this equation. Okay, next question. Next என்ன கேட்டிருக்காங்க, x belongs to n such that 4x plus 9 should be less than 52. So less than 52. நம்ம வந்து x belongs to n ன்னு சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் x = 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருக்கலாம். லெஸ் தென் 52 வரைக்கும் கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து எப்போ வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக x இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே இந்த செட் பில்டரில், இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ எப்படி எது வரைக்கும் இருக்கலாம், இட் ஷுட் பி லெஸ் தென் 52ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் என்ன போடலாம், 4x plus 9 less than 52. ஓகே, நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது கூட இருக்கிறதுல ஒன்று ஒன்று அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே +9ன்றது அந்த சைடு போச்சுன்னா -9, 52 -9. ஸோ 4x less than, it should be less than 43. ஸோ இங்கே திருப்பி எக்ஸ் தான் தேவை, எக்ஸை மட்டும் வச்சுட்டோன்னா 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் போகும்போது டிவிஷனில் ஆகிடும், 3/4. இதை டிவிஷன் 43 / 4 வந்து டிவிஷன் போட்டால் டைரெக்டாகவும் போட்டுடலாம். 4ஆல் பண்ணால் இங்கே 1 டைம், இங்கே 1 டைம், 1 இங்கே 3 இருக்குது, அப்போ 0 டைமு. ஓகே, அப்புறம் 0.0 வச்சாலும் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இங்கே 3 இங்கே 0 டைம் போகிறது 30 ஆகிடும். ஸோ 30ல் 7 டைம்ஸ் 28, பேலன்ஸ் 2 வரும், திருப்பி ஒரு 0 சேர்த்துக்கலாம், 20, 20ல் 5 டைம்ஸ். ஓகே, 10.75. ஓகே, எக்ஸ் ஷுட் பி 10.75 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் வந்து எக்ஸ் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், டெசிமல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போனா இட் ஷுட் பி லெஸ் தென் 10.7னா அப்போ 10.75க்கு கீழே இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ரைட்? என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது? ஸோ எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 10.75 இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் நம்பர் அதுக்குள்ளே இருக்க நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? 11 போட முடியாது, ஏன்னா வந்து 10 லெஸ் தென் 10.75 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். therefore set a equals to 1 2 3 4 5 6 9 10. Okay, this is a rooster form. Okay, for this condition this is a rooster form. Next question, x is such that x minus 4 by x plus 2 is equals to 3, and this x is belongs to real numbers in that minus 2 should not be there, so it is deducted. Okay, subtracted from that. Okay, not subtracted, it should not be there. So why this minus 2 should not be there? So if you substitute x equals to -2 substitute பண்ணீங்கன்னா this term becomes 0, right? 0 ஆயிடுச்சுன்னா anything by 0 na it becomes indeterminate. Okay, that cannot be equals to 3.
ஓகேவா? ஸோ தட் இஸ் த எக்ஸ்க்ளூடட். நம்ம 10th படிச்சிருப்போம் வாட் இஸ் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுதான் -2 தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இந்த ரியல் நம்பர்ஸில் இது மட்டும் கிடையாது. திஸ் இஸ் யுவர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஏன்னா இந்த வேல்யூ போட்டால் மட்டும், இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ போட்டால் this equation become 0. the term denominator becomes 0. denominator 0 ஆயிடுச்சுன்னா it becomes indeterminate ஆயிடும். ஓகேவா? ஸோ x should be x belongs to real number. அதில் வந்து which one is excluded? -2 is excluded. ஸோ நம்ம இப்போ எக்ஸோட என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? x - 4 by x plus 2 equals to 3. ஆக்சுவலி எப்படி ரேஷியோவில் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமா? x minus 4 equals to 3 into x plus 2. So x minus 4 equals to 3 into x 3x plus 3 2s are 6. xல ஒரு டேர்ம் கொண்டு வாங்க, கான்ஸ்டன்ட்ல ஒரு டேர்ம் ஒரு சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ x இங்கே இருக்க 3x இங்கே இருந்துச்சுன்னா -3x that is equals to already 6 இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் -4 இன்சைட் போச்சுன்னா +4 ஆகிடும். ஸோ 1x minus 3x வந்து மைனஸ் தான் பண்ணும். 3 - 1 2x பிக்கர் நம்பரோட சைன் -2x equals to 10. x தான் வேணும். x equals to 10 by -2. therefore x equals to -5. ஓகே. ஸோ அந்த செட்க்கு ஏன் நேம் கொடுத்தனா செட்டில் இருக்க எலிமெண்ட் -5. ஓகே, திஸ் -5 பிலாங்ஸ் டு a real number. ஓகே, and -2 is -2 வரல, ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த செட் ஏக்குள்ள என்ன எலிமெண்ட் இருக்கு? -5. ஓகே, ஃபார் திஸ் கண்டிஷன் இப்போ நம்ம இந்த x equals to -5 இந்த x equals to -5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சிம்பிளிஃபை ஆச்சுன்னா அந்த ஆன்சர் வந்து 3 வரும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பார்க்கலாமா? x equals to -5 -4 அப்புறம் x equal -5 +2. ஓகேவா? இது என்னது? -5 -9 ரெண்டுமே மைனஸ்னா ஆட் பண்ணி -9 பை ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் தான் பண்ணும். 5 - 2 3 பிகர் நம்பர் சைன் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9/3 போனால் 3 இருந்துச்சா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? அவ்வளோதான். ஸோ அந்த செட் இதோட ரூஸ்டர் ஃபார்மில் நம்ம கொடுத்தா ஈஸியாக இவ்வளோ பெரிய கண்டிஷனுக்கு பதிலாக இது செட் பில்டர் ஃபார்மில் இவ்வளோ பெரிய கண்டிஷன்லாம் கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்க. பட் அதுவே ரூஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா a equals to -5 அவ்வளோதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட் த செட் -1, 1 இன் எ செட் பில்டர் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்லையும் செட் பில்டர்லையும் கொடுத்துருந்தாங்க. நம்மளை ரூஸ்டர் ஃபார்ம் எழுத சொன்னாங்க. இப்போது டேரெக்டாக ரூஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம செட் பில்டர் எழுதணும். ஓகேவா? நம்ம தான் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? செட்குள்ள என்ன இருக்குது? செட்குள்ள என்ன இருக்குது? -1, 1 இருக்குது. ஓகேவா? -1, 1 அப்போ நம்ம செட்டுக்கு நேம் கொடுத்துடலாம் a is equals to ஓகேவா x வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். x வந்து -1 இருக்கு 1 இருக்கு. கரெக்டா? அப்போ கண்டிப்பா நேச்சுரல் நம்பர் கிடையாது. கரெக்டா? ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க -1 இருக்கு, அப்படி கிடையாது. ஓகேவா? ஹோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் 0 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே -1 இருக்கு, ஸோ இதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டீஜரில் போடலாமா? இன்டீஜர் இருக்கு, இன்டீஜர் போடலாம். x பிலாங்ஸ் டு இன்டீஜர் போடலாம். ஓகேவா? x பிலாங்ஸ் டு இன்டீஜர் போடலாம். இல்லை x பிலாங்ஸ் டு -1/1 என்னது? இது ரேஷனல் ஃபார்ம்னு சொல்லலாம். x பிலாங்ஸ் டு q சொல்லலாம். இல்லை x பிலாங்ஸ் டு ரியல் நம்பரும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ எது வேணா நம்ம சொல்லலாம். நம்ம எது ரொம்ப அப்ரோப்ரியேட் பாருங்களேன். நம்ம படிச்சிருக்கோம் z is a subset of q is a subset of r அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ மொத்தமா நம்ம r போட்டா இதுக்குள்ள எல்லாமே வந்துடுதா? ஸோ அப்போ நம்ம a equals to x such that x belongs to r real number. ஓகேவா? and one more condition is what? இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க -1 1 வருது. ஓகேவா?
அப்பனா x ஓட வேல்யூ என்னது x equals to -1 இருக்கு ஓகேவா அதோட ரூட் வந்து -1 அதோட ஃபேக்டர் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும் x plus 1 equals to 0 இருந்திருக்கும் கரெக்டா அதே போல இன்னொரு வேல்யூ என்னது x equals to 1 இருக்கு அப்போ அதோட ஃபேக்டர் ஃபார்ம் x minus 1 equals to 0 இருந்திருக்கும் கரெக்டா ஸோ எப்பவுமே இது ரெண்டு ரூட்ஸ் இருந்துன்னா அந்த ரெண்டு ரூட்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரைட் ரெண்டு ரூட்ஸ் இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணா x plus 1 into x minus 1 that is equals to 0 போட்டோம்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு அப்பனா அது ஆன்சர் என்ன a square minus b square போலாமா x square minus 1 square that is equals to 0 so x square minus 1 equals to 0 so அப்போ இந்த கண்டிஷன் satisfy பண்ணும் கரெக்ட்டா so x belongs to R and x square minus 1 is equals to 0 இந்த கண்டிஷன் வந்து satisfy பண்ணும் ஓகேவா so இப்படி எழுதினாலே போதும் ஓகே so this is the set builder form for this set ஓகே இன்னும் நிறைய மெத்தட் எழுதலாம் இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்க மெத்தட் ஓகே next question third question state whether the following sets are finite or infinite set னு கேட்டிருக்காங்க ஓகே x belongs to n natural number x belongs to natural number such that x is an even prime number even prime number எது 2 is the only one even prime number கரெக்ட்டா மீதி எல்லாமே odd numbersல தான் வரும் ஓகேவா சோ நமக்கு x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு x is a even prime number so that means it is finite set okay next x belongs to n that means natural number x is an odd prime number we don't know where it will end right x is a natural number சொல்லிட்டாங்க நமக்கு எங்க எண்ட் ஆகுதுன்னு தெரியாது அந்த எந்த எண்ட் ஆகுதோ அதுக்குள்ள எவ்வளோ prime numbers இருக்கு odd prime numbers இருக்கு ஓகேவா சோ அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது there is no end so it is infinite set ஓகேவா next x belongs to integer z means in an integer x is a even number and less than 10 x is a even number and less than 10 even number na less than 10 குள்ள என்னென்ன இருக்கும் less than 10 னா 10 வரக்கூடாது 8 6 4 2 0 -2 -4 -6 அவங்க வந்து பாசிட்டிவ் ஈவன் நம்பர் நெகட்டிவ் ஈவன் நம்பர்ல கொடுக்கல ஸோ -2 நாலும் இட் இஸ் அ ஈவன் நம்பர் தான் ஓகேவா ஸோ இந்த சைடு இப்படி போயிட்டே இருக்கும் கரெக்டாக இந்த சைடு எண்டே கிடையாது இந்த இடத்துல மட்டும் தான் இட் ஷுட் பி லெஸ் தென் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதால இங்கே 8லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து எண்டே கிடையாது இது இந்த டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும் எண்ட்லெஸ்லி தட் மீன்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதுவும் வந்து இன்ஃபினிட் செட் நெக்ஸ்ட் x belongs to R is a real number right and x is a rational number இந்த real number x belongs to real number x is a rational number னா எவ்வளோ rational numbers இருக்கு கரெக்டா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே நம்ம வந்து ரேஷனல் நம்பர் ஃபார்மில் எழுதலாம் அதுக்குள்ளே நிறைய ரேஷனல் நம்பர் இருக்குது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2/1 எழுதலாம் இட் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர் ஓகேவா ஸோ இதில் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட் செட் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n எக்ஸ் இஸ் எ ரேஷனல் நம்பர் இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா சச் தட் எக்ஸ் இஸ் எ ரேஷனல் நம்பர் சொல்லியிருக்காங்க எஸ் எல்லா ரேஷனல் நம்பர்ஸ் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே நம்ம ரேஷனல் நம்பர் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் 1/1 2/1 3/1 4/1 5/1 likewise 100/1 ஸோ அது போல் போயிட்டே இருக்கும் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே நம்ம ரேஷனல் நம்பர் ஃபார்ம் ரேஷனல் நம்பர்னு நான் p/q ஃபார்மில் எழுதலாம் கரெக்டாக ஸோ அதுவும் இன்ஃபினிட் நம்பராக தான் இருக்குது ஸோ இன்ஃபினிட் கிளியர் தேங்க்யூ